கம்மியான வயசுல முடி நரைச்சிருச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? மாசம் மாசம் ஹேர் கலர் பண்ணி கடுப்பாயிட்டீங்களா? எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி டயர்ட் ஆயிட்டீங்களா? நான் சொல்ல போற இந்த 5 நியூட்ரியன்ட் பிளஸ் ட்ரீட்மெண்ட்டை உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங் இருந்தா அதை சரி பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரே ஹேர் எதனால வருது, இதை சரி பண்ண முடியுமா முடியாதா, இதுக்கான டயட். நான் டயட்டிஷியன் சிவபிரசாத், ஃபோகஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. கிரே ஹேர் இளம் வயது நரை எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஜெனடிக் ஃபேக்டர், செகண்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, தேர்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஃபோர்த் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனடிக் ஃபேக்டர். இது எப்படி வரும்னா, நம்ம அம்மா அப்பாக்கு நரமுடி இருந்துச்சுன்னா, இளம் வயதில் நரமுடி இருந்துச்சுன்னா நமக்கும் அந்த நரமுடி வரலாம். ஸோ இது எப்படி நடக்கும்னா, மியூட்டேஷன்னால நடக்கும். நமக்கு நரமுடி வர்றதுக்கான முக்கியமான ஜீனே IRF4 ஜீன் தான். இந்த ஜீன்ல ஏதாச்சும் மாற்றம் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா நமக்கு கிரே ஹேர் வரும். ஸோ இந்த ஜீனை டார்கெட் பண்ணி நம்ம நியூட்ரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிரே ஹேர் இருந்தா அது பிளாக் ஹேரா மாறும். செகண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா நம்ம என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸோ இல்லாட்டி நம்ம டயட் லைஃப் ஸ்டைல் நல்லா இல்லாம நம்ம பாடிக்கு நம்மளே தீங்கு விளைவிக்கிறது. இதுக்கு பேர் தான் சிம்பிள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல்ஸை, அதாவது நம்மளோட தலைமுடிக்கு கலர் தர செல்ஸை டேமேஜ் பண்ணோம். இதனாலையும் நரமுடி வரும். ஸோ தேர்ட் ஸ்ட்ரெஸ். நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நான் அட்ரினலின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணோம். இந்த ஹார்மோன் மறுபடியும் பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல்ஸ் அதை டேமேஜ் பண்ணோம். இதனாலையும் நரமுடி வரும். ஸோ அடுத்து த சோஸ்டீலர் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. முக்கியமா வைட்டமின் B12, அயன், காப்பர், ஜிங்க், பி விட்டமின்ஸ். இந்த 5 நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருந்தா போதும், யாருக்கா இருந்தாலும் கிரே ஹேர் மட்டும் இல்ல அண்ட் அதர் கான்சிக்வன்சஸும் வரும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா, இது ஜெனட்டிக்கா இருந்தா சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது ஸ்ட்ரெஸ் அண்ட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியா இருந்தா ஈஸியா சரி பண்ணிடலாம். நான் சொல்ற இந்த நியூட்ரியன்ட்டை உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட். இது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன் டீல அதிகமா இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எந்தெந்த ஃபுட் எல்லாம் நேச்சுரலாவே கலர்டா இருக்கோ அது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட். செகண்ட் பி விட்டமின்ஸ். இது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், டைரி, பவுல்ட்ரி எல்லாத்துலயும் இருக்கும். தேர்ட் காப்பர், சிங்க், அயன். இது நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல அதிகமா இருக்கு. வெஜிடேரியன் சோர்ஸ்ல கேஷ்யூஸ், செசமி சீட்ஸ், அப்புறம் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ ஃபோர்த் புரோட்டீன். எடுத்தோன்னே வே புரோட்டீனையும் சோயா சங்க்ஸையும் நினைக்காதீங்க. அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் பார்க்கணும். டைரோசின் அண்ட் சிஸ்டின், இது ரெண்டையும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் மெலனினை ட்ரிகர் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு கிரே ஹேரா இருந்தா பிளாக் ஹேரா மாற்றக்கூடிய அமினோ ஆசிட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது மெலனின் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 ப்ரொஃபைல் இருக்க ஃபுட்டை மட்டும் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் எக், ஃபிஷ் அண்ட் லெக்யூம்ஸ். ஸோ ஃபிஃப்த்து செலினியம், ஒரு பவர்ஃபுல் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எலிமினேட் பண்ணும். ஸோ இது நட்ஸ்ல அதிகமா இருக்கு அண்ட் நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருக்கு. ஸோ இதோட இந்த ட்ரீட்மெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக்கல் அப்ளிகேஷன். சீரம் வாங்கி, பெப்டைட் சீரம் இருக்கும், சீரம் வாங்கி நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ செகண்ட் மெடிகேஷன்ஸ், மாத்திரை. தேர்ட் பிளாஸ்மா ரிச் பிளேட்லெட்ஸ், PRP பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி தரும். ஆனா இதை ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதை டயட்லேயே சரி பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸை கொஞ்சம் சேர்க்கும் போது நமக்கு கிரே ஹேர் கொஞ்சம் வேகமா பிளாக் ஹேரா மாறும். அண்ட் முக்கியமான ஒன்று, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இருந்தா அதை குவெட் பண்ணணும். இது நம்ம பாடிக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எலிமினேட் பண்றதுக்கு நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுங்க. இது உங்க ஓவரால் வைட்டாலிட்டியை சூப்பரா வச்சுக்கிறோம்.